வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். என்னுடன் அரங்கத்திற்கு வந்துள்ளார் திரு ராஜ்கவின் அவர்கள், தமிழ் தேசியவாதி. நம்மிடையே இன்று சனாதனத்தை பற்றியும் இன்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றியும் நமக்காக ஒரு கருத்துக்களை பரிந்துரைக்க வருகிறார். வணக்கம். வணக்கம். இப்போ தற்போதைய ஆட்சியில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமானது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நிறைய அறிக்கைகள் விட்டாங்க, நாங்க நிறைய வாக்குகள் எல்லாத்தையுமே கொடுத்தது எல்லாத்தையுமே நிறைவேற்றினோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டமானது வலுத்து கொண்டே போகிறது. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நேத்து குண்டுக்கட்டாக கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த தூய்மை பணியாளர்களை. இது ஒரு வன்மைக்குரியதாக இல்லையா? ஏன்னா தூய்மை பணியாளர்களின் மொத்தமான ஓட்டு அதனுடைய இனமானவர்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட இணைந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி செயல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிரான ஒரு கொண்டு வருமா, கொண்டு வராதா? நிச்சயமாக உங்கள் கருத்தை வரவேற்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் திராவிடர் என்ற வார்த்தைகளை முதலில் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த கட்சி திராவிடர்களுக்கான கட்சி, திராவிடத்தை முன்னிறுத்தும் ஒரு கட்சி. திராவிட கட்சிகளே தாய் கழகம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ உண்மையான திராவிடர்கள் இன்று போராட்டம் செய்கிறார்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் அவருடைய அந்த கோரிக்கையானது பரிசீலிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய அந்த இல்ல இப்ப நீங்க உங்களை நீங்க உண்மையான திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப போலியான திராவிடர்கள் இருக்கிறாங்களா? இல்ல, திராவிடம் என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லவே கூடாது. தமிழர் தான் சொல்ல வேண்டும். ஆனா அவர்கள் திராவிடர் என்ற கட்சியை வைத்திருக்கார்கள். இல்ல, நான் என்ன திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவரை சேர்ந்ததுதான் திராவிடம். தமிழர் மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம், இப்படி அனைவரும் சேர்த்துதான் திராவிடம். இந்த திராவிடமானது மற்ற மாநிலங்கள்லாம் கிடையாது. திராவிடம் அப்படின்ற மாதிரி யாருமே பிடிக்கல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடம். அதற்காகத்தான் சொல்கிறேன். இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் தான் உண்மையான திராவிடர்கள். அவர்களுடைய கருத்து செவிசாய்க்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு கட்சி அவர்கள் நாம் சுத்தமாக வாழ வேண்டும் என்றால், நோயடி ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், குறிப்பாக நகர பகுதிகளில் இது போன்ற மலம், இது போன்ற குப்பைகள் போன்றவற்றை சுத்தம் செய்து இருந்தால் மட்டுமே நோய்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ. ஆமாமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தனது உடலை வருத்தி இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு போய் போடுறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தடாகத்தை சுத்தப்படுத்தும் மீன்கள் போல, அதாவது அந்த அசுத்தங்களை எல்லாம் தின்று அந்த குளத்தை சுத்தப்படுத்தும் மீன்கள் போல இவர்கள் நம்மகிட்டே இருக்கும், அதாவது என்ன சொல்ற, மன குப்பைகளை விடுத்து புற குப்பைகள் இருக்கிறது அல்லவா, சமுதாயத்தில் இருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்து ஒரு நோய் நொடியற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கு. நீங்க ரொம்ப சுத்த தமிழுக்குள்ள போயிட்டீங்க. நான் கலோக்கியலாவே கேட்கிறேன். நான் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இது மாதிரியான தொழில்களை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை அவங்க மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு 4 ஆண்டுகளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவில்லை. இது தவறான கருத்து. அவர்கள் இந்த தொழில் செய்து பெரும் கோடீஸ்வரர்களாக வாழவில்லை. வாழ்வதற்கான வழி இல்ல, கோடீஸ்வரர்கள் தான் மேம்படுத்துவதற்கானது அப்படின்றதுக்கு வாழ்ந்து இல்லை. மேம்படுத்துவது என்பது ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன விஷயத்துல இருந்து மேல விஷயம். ஒரு 5000 ரூபாய் கூலி வாங்கிட்டு இருக்க இடத்துல இப்ப ஒரு 10,000 ரூபாய் அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு மேம்பாடு தானே. அவர்கள் இதை ஒரு சமுதாய கடமையாக செய்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் சமுதாய கடனோடு சேர்ந்தா நீங்களுமே அந்த வேலையை செய்யலாம், நானுமே அந்த வேலையை செய்யலாம். அதுதான் சமுதாய கடன்பாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு பிரதமர் மோடி கூட போய் குப்பை பொறுக்கினாரு. குப்பை பொறுக்கிறப்ப அது ஒரு சமுதாய மேம்பாடு. அதுதான் உண்மையான நியாயமாக இருக்க முடியும். அதை விடுத்து அவரவர் மனத்தை அவரவர் சுத்தம் செய்வதுதான் உண்மையான நியதி. அதை விடுத்து இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திரு எடப்பாடியார் அவர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தற்காலிக வேலை பணியாளராக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சேர்ந்திருக்கிறாங்க. அப்படி சேர்ந்தப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிடத்தின் தூண் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் சனாதனத்தை எதிர்த்து ஒழிக்கிறதுக்கு அவர் துணை முதலமைச்சர் வேற பேசுறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மக்களுக்கு அவங்க குரல் கொடுக்காம, அவங்களை முழு நேர வேலையாட்களாக மாத்தாம, முழு நேர பணி நிரந்தரம் செய்யாம இப்படி ஒரு குண்டு கட்டா தூக்கி அடைக்கிறது இவங்க சனாதனத்தின் மீது ஒத்துப்போவது போலத்தானே இருக்குது. அதாவது இந்தியாவை விட்டு விடுங்கள், உயர்ந்த மேலை நாடுகளில் எல்லாம் அங்கும் இது போன்ற கழிவுகளை சுத்தப்படுத்து வேலையை எந்த மனிதர்களும் செய்வதில்லை. அது ஒரு இயந்திரங்களால் அது நீக்கப்படுகிறது. அது ஒரு தனியாக அதற்கான ஒரு கொள்கையை வகுத்து அதை இன்றும் அவர்கள்
டிஸ்போஸ். இல்ல நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன், மிஷினரிஸ் வச்சு செய்யறாங்க, அது நாங்க இப்ப வரல, அந்த இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியமே, மேலை நாடுகளை பத்தி பேசணும் அவசியமே இல்லை நமக்கு. நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட கீழ்நிலையில் உள்ள இந்த மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தான் இந்த கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை முழு நேர பணியாளராக மாற்றுவேன், பணி நிரந்தரம் செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்தவர் இந்த 20-25 நாட்களாக அவங்க போராடி இன்று அடிபட்டு குத்துப்பட்டு போலீசாரால் அடக்குமுறை செய்யப்பட்டு நடு இரவில் ஒரு குடிமகன்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு போய் சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வெளியில போய் அடைக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இது பொதுவாக எந்த ஒரு அரசுமே போராட்டத்தை அனுமதிக்காது. அந்த அரசானது அவர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும். போராட்டம் என்பது ஒரு ஆளுங்கட்சி நோக்கித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் நிச்சயமாக அதை எதிர்க்கத்தான் செய்யும், அதை அப்புறப்படுத்த தான் செய்வார்கள். ஆனால் இங்கே நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு எளிய, அதாவது மிகவும் இந்த வேலை செய்வதற்கு இன்று எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள்? அப்படியாப்பட்ட ஒரு எளிய நிலையில் இருக்கும் அந்த மக்கள் எதற்காக அந்த வேலையை செய்ய முன் வருகிறார்கள்? குறைந்தபட்சம் நீங்க சொல்வது போல வாழ்வாதாரம் அப்படின்னு என்பதை விட அவர்கள் ஒரு தர்ம கடமையாக அவர்கள் அது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி பேசினா அது சனாதனமாகிவிடும். ஆனால் அவர்கள் அப்படி இல்லாமல் என்னால் முடியும், நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் வந்து செய்கிறார் என்றால் அவர்களை கடவுளுக்கு சமமாக பார்க்க வேண்டுமே ஒழிய அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் ஒழிய அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்றெல்லாம் பேதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆட்சியாளர்களுமே குறைந்தபட்சம் இந்த என்ன சொல்வது என்றால், இது போன்ற கழிவுகளை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களை கொண்டாடப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்கள் குறைந்தபட்சமாவது அவர்களுடைய குழந்தைகளுக்கு மற்றும் அவர்கள் வீடு இது போன்ற வசதிகளை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இல்ல அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை, அதை பத்தி அவங்க எதுவுமே பேசல. அவங்க கேட்கிற ஒரே ஒரு சம்பள உயர்வும் கிடையாது, பணி நிரந்தரம். நாங்க தற்காலிக பணியா இருக்கோம், இத்தனை 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் நாங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்படி ஒர்க் பண்ணதுக்கு எங்களை ஏன் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது? நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல தானே இருக்கோம், நீங்க எங்களுக்கு ஆனா அதை காலம் தாழ்த்தி கூட செய்யலாம், அதற்கு ஒரு ஜீவோ கூட பாஸ் பண்ணி செய்யலாமே தவிர, ஆனா இவங்களை வந்து இப்படி போராட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு இன்று அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் அடைக்கிறார்கள் என்றால் இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் ஓட்டு போட்டவர்களின் சாபம் அவர்களைத்தான் சேரும். நிச்சயமாக அவர்கள் அனைவருமே எனக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களித்தவர்கள். கண்டிப்பா அவர்களை இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடாது. குறைந்தபட்சம் அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து ஏன் நிரந்தரமான ஊழியர்களாக ஆக்கக்கூடாது? ஒருவேளை அது பழைய அதிமுக ஆட்சியில் அவர்கள் துப்புரவு பணியாளர் சேர்க்கப்பட்டிருப்பதால் எதுவும் அவர்கள் மீது கோபமா அல்லது வேறு எது காரணமா என்று தெரியவில்லை. ஆனால் இது சரி செய்யக்கூடிய ஒரு காரணம். அவர்களும் பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆள் தான். இதை அரசாங்கம் எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று தேவையற்ற நலத்திட்டங்கள் இது போன்ற நிறைய இன்றும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களை அழைத்து அவர்களை கனிவான முறையில் அவர்கள் கேட்கும் கோரிக்கையை, அதாவது நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவது என்பது பெரிய அரசால் இயலாத காரியம் ஒன்றுமல்ல. அதை விடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கிறது. அதை குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மறுதளிக்கிறாரு. அவங்கள என்ன சொல்றாருன்னா வன்மையாக கண்டிச்சிருக்காரு ஒரு சில விஷயங்கள். எப்படின்னா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு மிரட்டும் துணியில் வேற அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான செயல் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அவங்களை பத்தின விஷயங்களை இவங்க பேசணும். இது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரிந்துமே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கான காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? ஏன்னா அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, திரு தொல் திருமாவளவன் இருக்காரு, அவருமே அந்த கூட்டணியில போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் போய் அவங்களை போய் அந்த ரிப்பன் மாளிகிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சு நேற்று நைட்டு பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு கட்டா தூக்கிட்டு போய் வெளியில விட்டாங்க. நிச்சயமாக இது எவ்வளவு பெரிய கொடூரம். இது கனிவான இல்ல, இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்கா? அரசு என்பது கட்சியை தாண்டி யாரு நாம் தேர்தலில் நமக்கு பிடித்தவர்கள் வாக்களிப்போம். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே நம்முடைய தலைவர்கள், எஜமானர்கள். அவர்கள் அனைவருக்குமே பொதுவானவர்கள். அதாவது அரசு என்பது இந்த நாட்டுடைய அனைத்து மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு. அவர்கள் இந்த குறைந்தபட்ச கோரிக்கையான
நிரந்தர ஊழியராக ஆக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நிச்சயமாக கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். அவர்களை காயப்படுத்தக்கூடாது, அவர்களின் மனது நோகக்கூடாது. இன்று இது போன்ற வேலைகள் செய்வதற்கு ஆளே இல்லாத காலகட்டத்தில் வெளிநாடுகளில் எல்லாம் நான் எதற்காக சொன்னேன் என்றால், வெளிநாடுகள் எல்லாம் இன்று இயந்திரம் வந்து விட்டது, மனிதர்களை பயன்படுத்தவில்லை. இந்த மனிதர்களை பயன்படுத்துவதே முதலில் தவறு. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை, நமக்கு அவர்கள் நிச்சயமாக ஒரு கடவுளுக்கு ஒப்பானவர்கள். அவருடைய கருத்தை நிச்சயமாக கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் அரசு. இது அந்த மக்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கிறது, அத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கிறது, இவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், போடுவார்கள், போட மாட்டார்கள், அதை பற்றி எல்லாம் இங்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை தேவையில்லை. ஆனால் அவர்களுடைய இந்த ஒரு தூய்மை பணியாளர்களை மதிக்கப்பட வேண்டும். தூய்மை பணியாளர்கள் இந்த நாட்டின் கடவுள் என்றே சொல்ல வேண்டாம். அதுபோலத்தான் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அவர்களது வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் அவர்களது குடும்பமும் நலமாக இருப்பதற்கும் அரசு ஆவணம் செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வைபர் வாய்ஸ் சேனலுக்காக நிச்சயமாக அரசு, நான் உங்கள் ராசதமிழன். நன்றி, வணக்கம். நிச்சயம் அரசு பரிசீலனை செய்யும் என்றுதான் நம்புகிறேன். செய்யும் வரை அரசுக்கு அவகாசம் இல்லை, காலம் இல்லை. எப்படி அவர்கள் செய்வார்கள்? இன்னும் 3-4 மாதத்தில் எலெக்ஷன் வச்சிருவாங்க. எப்படி பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயம் செய்வார். ஏன்னா அரசுக்கு நடக்காத காரியத்தை பற்றி நாம் ஆடிப்பிடித்து ஜோடிதம் சொல்வது என்ன ஒன்று?